நசரேயனாகிய இயேசு 1ஆம் நூற்றாண்டின் ஒரு யூத மனிதர். அவர் மேலே பரலோகத்திலுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கீழே உள்ள நம்முடைய ராஜ்யத்தோட இணைப்பதாக கூறினார். அவர் இதை தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைன்னு அழைச்சாரு. தன்னை பின்பற்றும்படி இயேசு மக்களை அழைத்தாரு. அப்படி செய்வதன் மூலம் அவங்க தங்களுடைய தினசரி வாழ்க்கையில பூமியிலேயே அந்த பரலோக பிரசனத்திற்குள் நுழைய முடியும். அதை தான் மலை பிரசங்கம் என்கிற போதனைகளின் தொகுப்புல பேசுறாரு. இப்போது தேவனுடைய பரலோக வாழ்க்கை இங்கேயே இப்பவே கிடைக்குதுன்னு நீங்க உண்மையாகவே நம்புனா அது எல்லாத்தையும் பத்திய உங்க கண்ணோட்டத்தை மாத்திடும். உங்க உடைமைகள் உட்பட உண்மையை சொல்லணும்னா தேவனுடைய பரலோக வாழ்க்கையையும் பிரசன்னத்தையும் அனுபவிப்பதற்கு ரொம்ப பெரிய தடையாக இருப்பது நம்முடைய பொருள் அல்லது உடைமைகள் தான் இயேசு சொல்றாரு. சேர்த்து வைக்கப்பட்டவைன்னு இயேசு பயன்படுத்தும் வார்த்தையின் அர்த்தம் நம்முடைய சேமிப்பு தான். சரிதான். ஆனா சிலர்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு. ஆனா பொருட்கள் சேமிப்பது இயற்கையான விஷயம் தானே. பொருட்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். பொருட்கள் எனக்கு பாதுகாப்பு தரும். பொருட்கள் எனக்கு சுதந்திரம் தரும். சரி, அது அப்படி செய்யுதுன்னு நாம நினைக்கிறோம். இயேசு அப்படி இல்லைன்னு சொல்றாரு. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்போ நான் என் பொக்கிஷத்தை சரியா பாதுகாத்தா? ஆனா இப்போ உங்க கவனம் உங்க பொருட்களை பாதுகாப்பா வைப்பதுல இருக்கும். இயேசு சொல்றாரு, நல்ல வாழ்க்கை எப்ப வரும்னா நம்ம கவனத்தை வேறு இடத்துல செலுத்தும் போதுதான். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலையா? பரலோக பொக்கிஷம்னா என்ன? அப்போ இது மிகவும் பாதுகாப்பானது. அதுக்கு எப்போதும் எந்த அச்சுறுத்தலும் இருக்க முடியாத இடம். அப்புறம் இது பூமியில் இருக்கிற நம்முடைய பொக்கிஷத்திலிருந்து சற்று வித்தியாசமானது. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தால் உண்டான பொருள் இது. நீங்க அதை எவ்வளவு அதிகமா சேகரிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க பூமியில அந்த ராஜ்யத்தை அனுபவிப்பீங்க. சரி, அந்த மாதிரியான பொருட்களை நான் எப்படி பெறுவது? நாம தேவனை நேசிக்கிற போதும் நாம அயலாரை நேசிக்கிற போதும் இப்போதே தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும்னு இயேசு சொன்னாரு. இயேசுவனுடைய போதனைகளை நாம பின்பற்றும் போதுதான் வானமும் பூமியும் இணையும் அந்த தருணம் வரும். அமைதியையும் பரிபூரணத்தையும் வளமாக நாம அனுபவிக்க முடியும். அதாவது ஒரு அன்பான வார்த்தை, தாராள மனசு, மன்னிக்கிறது, அப்புறம் இரக்கம் காட்டுறது, அந்த மாதிரியா? ஆமா, இந்த மாதிரியான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். ஏன்னா இப்ப நாம வளர்க்கும் அன்பான உறவுகள் நித்தியத்திலும் நீடிக்கும். நல்ல வழியிலோ அல்லது கெட்ட வழியிலோ நாம சேர்த்து வைக்கிறது மெதுவாக அதோட பாணியில நம்மளோட வடிவத்தை மாத்திடும். இல்லைனா இயேசு சொல்றது போல, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சரி, முக்கியமானது எதுவோ அது மேலதான் நான் என் எதிர்பார்ப்பையும் ஆசையையும் வைத்து அதன் மேல் கவனம் செலுத்தணும். ஆமா, உண்மையா அடுத்ததா இதை விவரிக்க இயேசு ஒரு தெளிவான ஒப்புமையை பயன்படுத்துறாரு. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். தெளிவான கண் என்ற வார்த்தை எபிரேய வேதாகமத்துல உண்மையில் தாராளமாக இருப்பதற்கான ஒரு உருவகமாகும். அதே சமயம் கெட்ட கண் என்பது கஞ்சத்தனமாக இருக்கிறதற்கும் உங்க பொருட்களை பதுக்கி வைப்பதற்கான ஒரு உருவகம். கெட்ட கண் சீக்கிரம் நம்மளை அழித்து கொண்டு போகிற வழின்னு இயேசு எச்சரிக்கிறாரு. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஐயோ, அப்போ நான் என்னுடைய எல்லா பொருட்களையும் கொடுக்கணும் போல இருக்கலாம். இயேசு ஒரு தடவை ஒரு பணக்கார வாலிபன் கிட்ட அப்படி செய்ய சொன்னாரு. கடைசியா இது நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை பற்றியது. இங்க இயேசு ஒரு உவமையை சொல்றாரு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. சொத்து என்பது நாம் அதன் மேல விசுவாசமா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு கொடுங்கோலன் போன்றது. நான் என் பொக்கிஷங்கள் எனக்கு சொந்தம்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே என்னுடைய பொக்கிஷங்கள் என்னை அதுக்கு சொந்தமாக்கிடுச்சு. இந்த ஆபத்து உண்மையானது. அதனால இயேசு ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு, இந்த பொக்கிஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில வானமும் பூமியும் ஒன்னா இணையும் அனுபவத்தை தடுக்கலாம். சரி, இது உண்மையா இருக்கட்டும். ஆனா நான் என் உயிர் வாழ பொருட்கள் வேணும். எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு ஆடைகள் வேணும். இந்த யோசனைகள் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரும் நம்முடைய சொத்துக்கள் பத்திய ஒரு இறுதி போதனை இயேசு கிட்ட இருக்கு. தேவன் படைப்பை எப்படி மிகுதியாக படைச்சிருக்காரு, தேவையான எல்லாத்தையும் கொண்டதாக வச்சிருக்கிறார் என்பதை சிந்திக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறாரு. நீங்க தேவனை பெருந்தன்மையான தாராள குணம் கொண்ட தந்தையாக நம்பி தேவனை நேசிப்பதற்கும் மற்றவர்களை நேசிப்பதற்கும் முன்னுரிமை கொடுத்தா உங்க தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை நீங்க பார்ப்பீங்கன்னு இயேசு சொல்றாரு.
வானத்திலும் பூமியிலும் இருக்கும் ஒரு நிறைவான அமைதி உங்க சொந்த வாழ்க்கையில கூடி வருவதை நீங்க பாப்பீங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இதுதான் தாராள மனப்பான்மை மற்றும் நம்முடைய பொருட்களை கொண்டு தேவனை நம்புவது பற்றிய இயேசுவின் போதனைகள். அடுத்ததா மத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதற்கு பதிலா நம்மை நாமே நியாயம் தீர்ப்பது பற்றிய ஞானத்தை இயேசு போதிப்பதை பார்ப்போம்.